இருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். 4-5 டைம்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்த நல்ல கைகள் ஃபுல்லாக இந்த இயர் வரைக்கும் இங்கேருந்து இப்படி வரணும்லாம் வைக்கக்கூடாது. அப்படியே கேஷுவலாக இப்படி கொண்டு வாங்க. அப்படியே தாடை பகுதி, அதுக்கப்புறம் கண்ணில் படாமல் நெத்தி பகுதிக்கு வரும்போது நம்ம கையில் க்ரீம் குறைவாயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நடு பார்ட்டில் வச்சுட்டு அதை இப்படி நீங்கள் எடுக்கணும். பப்பாயா. அப்போ சேம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்டிங் மசாஜ் மட்டுமே. நம்ம கிளென்சிங்க்கும் டீப் கிளென்சிங்க்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெறும் ரவுண்டிங் மசாஜ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அந்த ரவுண்டிங் மசாஜை வச்சு நம்ம ஸ்கின் ஃபுல்லாக நம்ம க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்கின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் க்ரீம்ஸ் வந்துடுது. அப்போ நம்ம மசாஜ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாமே ஸ்கின் ஃபுல்லாக பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் நம்ம காதுலையும் இப்படி நம்ம செஞ்சுக்கிறோம். இதில் காதில் ஹோல்ஸ் கிடையாது, ஆனால் நமக்கு என்ன இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெளி காதுகளில் தான் நம்ம இப்படி இப்படி தீத்துறோம். காதுக்குள்ளார க்ரீம் போகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். திரும்பி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிசர் ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிசர் மசாஜ். இந்த 2 விரல்களை வச்சுட்டு அதுக்கு இடையில நம்ம இந்த இடம்லாம் உங்களுக்கு ஸ்கின் ஃபுல்லாக சதை இருக்கும், எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்கணும். ரவுண்டப் பண்ணி கொடுக்கணும். இது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா வராது. இதுக்கு பேர் என்ன, சிசர் ஜிக்ஸாக் அப்படின்னு 2 விதமாக சொல்லலாம். ஜிக்ஸாக் அப்படின்னு ஏன் நம்ம அதை சொல்கிறோன்னா, அது பாருங்கள் இப்படி பண்ணுறோம், 2 விரல்களுக்கு இடையில நம்ம கொடுக்குறோம், ஜிக்ஸாக் அப்படி சொல்கிறோம். சரி, ஓகே. ஒரு மசாஜ் முடிஞ்சாச்சு. அடுத்தது திரும்பி மைல்டாக வாட்டர் எடுத்துக்கிறோம். அதை நம்ம திரும்பி ஒரு ரவுண்டிங் மசாஜ் கொடுக்குறோம். ரவுண்டிங். எப்பயுமே கண்ணுக்கு ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் ஒரு 3 times to 5 times அவங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிஞ்சிங் மசாஜ் நீங்கள் மாற்றி கொடுக்கலாம், பண்ணிக்கலாம். ஆனால் எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம். ஒரு மசாஜும் ஒரு 2 minutes பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக நமக்கு க்ரீம் மட்டும் கிடையாது, பிளட் சர்க்குலேஷனை தூண்டக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுக்குறோம். குழந்தைங்கள கிள்ளி விடுறோம்ல, வேகமாக இல்லை, அழகிற மாதிரி இல்லை, மைல்டாக அப்படி சும்மா அப்படி 2 minutes அப்படின்னு மைண்டில் வச்சுக்காம நம்ம டைம் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு 3 times வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். நோஸ், ஐஸ், அந்த கண்ணுக்கு கீழே கருவளையும் கருப்பை அந்த மாதிரிலாம் இருக்கும். கண் பை சொல்லுவோம், கண் பை அப்படின்னு இந்த இடம் வீங்கி போன மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் இப்படி பொறுமையாக பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நோஸ் கிட்ட பண்ணும்போது இது இங்கே வரும்போது இது இங்கே நிற்கணும், இது இங்கே வரும்போது இங்கே நிற்கணும். அதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் இப்படி. ஓகே, இப்படி இது வரைக்கும் ஃபுல்லாக வர்ற வரைக்கும்னா மூச்சு முட்டிடும் உங்களுக்கு. இப்படிலாம் வரக்கூடாது. இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. இப்போ எல்லா இடமும் தானே கவர் ஆகிருக்கு, அதை தான் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் இந்த கட்டவரலால் இந்த உதடுடைய ஓர பகுதிகளை நம்ம கொடுக்குறோம். ஓகே, இது மூக்குக்குன்னு நம்ம தனியாக செய்யக்கூடிய சில விஷயங்கள். அப்புறம் திரும்பி ரவுண்டிங். ஒவ்வொரு சமயம் ஸ்கின்னு ட்ரை ஆகும்போது என்ன பண்ணுறோம், தண்ணியை எடுத்து இப்படி வைக்கக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக சொட்டிட்டு வெறும் கை மட்டும்தான் இருக்கணும். அதை தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின் கிளைண்ட்டுக்கு என்ன இருக்காது, இரிட்டேட்டிங் இருக்காது. இல்லைன்னா சொதன்னு நல்லா இருக்காது. உங்களுக்கு க்ரீம் பார்த்தலாம், க்ரீம் எடுத்துக்கோங்க. மேலே எடுத்திங்கன்னா நெத்திக்கிட்டையும், கீழே இருந்து எடுத்திங்கன்னா சின்கிட்டையும் நீங்கள் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணணும். பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுறோம், ரவுண்டிங் மசாஜ் கொடுக்குறோம். அப்புறம் நக்லீன் மசாஜ்ன்றது இப்படி வச்சுட்டு இப்படி. இப்போ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்கின் சதை பெறலும், அப்படி மைல்டாக பெறலணும் ஸ்கின்னு. அப்படி பெறலும் போது என்ன ஆகும்னா, பிளட் சர்க்குலேஷனை தூண்டி கொடுக்கும். இப்போ நம்ம மசாஜ் 20 minutes கொடுக்கணும். நம்ம மசாஜ் 20 minutes மைண்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எத்தனை நிமிஷம் பண்ணணும் அப்படின்னு. என் கை விரல்களும்
செஞ்சுக்கிட்டே இருக்குது. நக்லிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துக்கும் மூவ் ஆகிட்டே இருக்குது. இதுதான் இப்போ இந்த இடத்துல கண்ணுக்கிட்ட பண்ணும்போது இப்படி கண் மூடி தான் இருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு விட்டு நம்ம அவங்க கண்ணு மேலே பண்ணலை, அந்த கண்ணுக்கு கீழே தான் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த இடம் இப்படி அழுந்தும். இந்த விரல் மட்டும் அழுந்தும். ஃபுல் கையும் கொண்டு போகாதீங்க, இந்த விரலை மட்டும் கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வாங்க. இங்கே மட்டும்தான் அழுந்தணும், மற்ற விரலாம் அழுந்தக்கூடாது. அப்படியே கொண்டு போயிடணும் இப்படி. அப்புறம் எப்பயும் போல் நோஸ் கொடுத்துட்டு ஒரு ரவுண்டிங் மசாஜ் இப்படி. மேக்ஸிமம் இந்த நக்லிங் மசாஜ் எங்கே பண்ணுவீங்கன்னா இங்கே பண்ணுங்க. இந்த இடம் பண்ணும்போது டபுள் செயின் இருக்கிறது சரியாகும். அதேமாதிரி காதுகிட்ட இப்படி பண்ணணும், நெத்திக்கிட்ட. தாடையை விட இந்த பகுதிகளில் அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தாடையில் பண்ணும்போது இந்த இடத்துல பண்ணும்போது என்ன ஆகும்னா, சதை பிறலும் போது இந்த பகுதி பஃபியாக தெரியும், குண்டாக தெரியும். அது யாருக்கு பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது? ஏற்கனவே பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்து நல்லா பஃபியாக இருக்கிறவங்களுக்கு அதே நீங்கள் இந்த டபுள் சின்னையும் சைட்லேயும் பண்ணுங்கள். இதே மெலிசாக இருக்கிறவங்களுக்கு தாடையில் பண்ணுங்கள். அந்த இடத்துல அதிகமாக கொடுக்கணும். அந்த இடம் ஷைனிங்காக, அந்த ரெண்டு பக்கமும் ஷைனிங்காக தெரியும், அதுக்காக தான். அப்புறம் தப்பிங் எப்படி தப்பிங் மசாஜ் அப்படின்றது இப்படி கைகளை மாற்றி மாற்றி அதை மேல் நோக்கி நம்ம தட்டி கொடுக்கணும். இது என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷனை தூண்டி கொடுக்குது. இதுவும் திரும்பி நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்டிங் மசாஜ். நம்ம என்னென்ன மசாஜ் கொடுத்துருக்கோம்? சீசர் மசாஜ், பிஞ்சிங் மசாஜ், தப்பிங் மசாஜ், நக்லின் மசாஜ், 4 மசாஜ் கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன மசாஜ் இருக்கு? பிக் எயிட் இதுக்கு கிடையாது, ஸ்மால் எயிட். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஸ்மால் எயிட். ஓகே, இந்த விரல்கள் வரும்போது இப்படி திருப்பிக்கணும், இப்படி இதை பண்ணிக்கணும். இங்கே கொண்டு வரும்போது இப்படி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸுமே. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாமே நல்லா கிளியர் ஆகிடும். அடுத்தது எல்லா மசாஜுமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். ப்ரெஷர் இப்போ நான் ரவுண்டிங்கும் கொடுத்து முடிச்சிட்டேன். ப்ரெஷருன்றது இங்கேருந்து கொண்டு வந்து இந்த காதுக்கு பின்னாடி அழுத்தம். அதே மாதிரி 3 முறை செய்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த உருவத்தோடைய எண்டில் இந்த இடத்துல நீங்கள் அப்படியே இங்கேருந்து கொண்டு வரும்போதே அந்த இடத்துல துடிக்கும், உங்களுக்கு தெரியும். லைட்டாக படப்படக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தக்கூடாது, ரொம்ப மேலேயும் வச்சுருக்கக்கூடாது. மைல்டாக அவங்க ஸ்கின்னை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்படி அழுத்தம் இருக்கணும். அதுக்கு தான் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? பண்ணிட்டீங்களா? அப்புறம் திரும்பி அப்படியே கொண்டு வந்து அதே இடத்துல இது கண்ணுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். வச்சிட்டிங்களா? அப்படியே கொண்டு வந்து இந்த புருவத்தில் இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே, அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே, அப்படியே கொண்டு வந்து இங்கே, திரும்பி காதுக்கு பின்னாடி, அதுக்கு இங்கே. அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகேவா? இப்போ நீங்கள் இது ப்ரெஷர் முடிச்சிட்டிங்களா? ரிலாக்ஸேஷன் ஓகே, தொடச்சாச்சு. இப்போ இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதை நல்லா புழிஞ்சிட்டு இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இல்லாமல் புழிஞ்சிட்டு இதில் இதே இருக்கக்கூடாது. நீங்கள் இப்படி வைங்க. இது ரிலாக்ஸ்.
இந்த விரல் இது இருக்குல்ல இங்கே இருக்கணும். அதாவது புருவத்துடைய எண்டில் இந்த இடத்துல இந்த கை இருக்கணும். ஏன்னா அந்த ஹீட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது இருக்கா. அப்புறம் அதை அப்படியே இப்படி திருப்பி வச்சு மூணு முறை அவங்க ஸ்கின்னு துடைக்கிறதே ஒரு ரிலாக்ஸ் தான். அதையும் நம்ம பண்ணணும். இதெல்லாம் என்ன எதுக்காக அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனுக்காக. ஃபினிஷ். இதுக்கு மேலே நம்ம என்ன போட போகிறோம்? பேக்.